ஆனால் நம்ம அரசியல் களம் என்பது எந்த மாதிரி களம்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே எதிரிகள் நம்மை சம்பட்டியில் அடிக்கும் பொழுது நம் இரும்பாக இருக்க வேண்டுமே தவிர கரும்பாக இருக்கக்கூடாது. அவருக்கு இதை பார்த்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ரொம்ப மனசு உடஞ்சி அழுதுட்டு இருக்கும் பொழுது இதை யார் அட்ரஸ் பண்ணியிருக்கணுமோ அட்ரஸ் பண்ணால் தவறிட்டாங்க. அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கும்போது அழகாக அதை அட்ரஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் அண்ணனை வந்து விஜய் அவர்கள் அவங்கள விட்டு கொடுக்கல பாருங்கள். என்னை சார்ந்த நபர்களை தொடாதீர்கள், நீங்கள் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன வேணால் செய்யுங்க, ஒன்று நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். தன்னுடைய வருத்தத்தையும் ரெண்டையுமே கட்டுப்படுத்தி பேசியிருக்கிறார். அது எப்படி கூட்டம் வராது நீ டிசைட் பண்ணுவோம். இத்தனை கூட்டத்தை பார்த்தில்ல, ஏற்கனவே 2 மாநாட்டை பார்த்தில்ல, நீதிமன்றம் கேட்டுக்கணும். இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அவர் வந்தாலே மாநாடுன்றது நீதிமன்றம் சொல்லுது, இது உனக்கு புரியலையா மண்டையிலன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. இவ்வளவு நடந்த பிறகும் அரசியல்வாதிகளுக்கும் ஆளுகிற கட்சி நபர்களுக்கும் விஜய் அவர்கள் அரசியலை விட்டே வெளியில் போன்னு சொல்லக்கூடிய தற்கொலைகளுக்கும் பல அரசியல் விமர்சகர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா, யாருமே விஜய் மீது கோவப்படல. ஒரு நாள் முழுக்க கரூரில் விஜய் வந்து தங்குவதற்கான அனுமதி கேட்டிருக்காரு. இப்போது தம்பி நீங்கள் ஆனந்த் அவர்களோ ஜான் அவர்களோ மிச்சம் யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்துட்டு வரல தம்பி. அதான யதார்த்தம் உண்மை. எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக இருக்கிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது. உண்மையா பொய்யா? உண்மைதான், யதார்த்தம் தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு காலையில் விமர்சிக்கிறார், நாமக்கல்ல விமர்சிச்சுட்டு வராரு. ஆனால் சாயங்காலம் இந்த பக்கம் நிகழ்வு நடந்த ஒரு எடப்பாடி அதை எப்படி பக்குவமாக கையாளுறாரு பாருங்க. அப்போது இந்த இடத்துல எடப்பாடி மட்டும் கிடையாது, அண்ணாமலை சீமான் அவர்கள் பேசியிருந்தார். எவ்வளோ கடுமை சீமான், எவ்வளோ கடுமையாக இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை ஒருமையில பேச அவரே ஸ்டாண்டில் நின்னாரு. தம்பி நடிப்பில் உங்களோட எக்ஸ்பர்ட் தம்பி அவர். ஏன் 2 நிமிஷம் உங்களுக்கு நடிக்க தெரிஞ்சிருக்காது? இதை உண்மையாலுமே அரசியல் செய்யணும்னு நினச்சிருந்தாக்க விஜய் நடித்து பேசியிருப்பாருப்பா. ஓகே, அப்போ அவர் நடித்து போடணும்னு பொழுதே அவர் உண்மையாக இருக்காருன்னு தெரியுது. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். விஜய் ரொம்ப லேட்டாக வந்தார், அதுதான் இதுக்கான இது. இப்போ திமுககாரன்னு சொல்கிறான், ஏன் ஒரு லேட்டாக வந்தார்? உன் தலைவனுக்கு 100 பேர் கூடுவான், அதுவும் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வருவேன். உன் தலைவன் பையனுக்கும் 100 பேர் தான் வருவான், 1000 ரூபா போட்டு கூட்டிகிட்டு வருவேன். நீ சொன்ன நேரத்துக்கு வருவேன். உங்கள் ஆளு ஸ்டாலின் 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம், உதயநிதி நான் 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். உங்களுக்கு அப்படி தானே கூடும். இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே, பாடா படுத்துறாங்களே. சை, எம்ஜிஆர் சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம்பாங்க, மறுநாள் காலையில் 5 மணிக்கு வருவார். அன்னைக்கு இருக்கிற போலீஸை அன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் பண்ணி கரெக்டாக அனுமதி கொடுத்தாங்கல்ல. தெரியுமா, கும்பமேளா 45 கோடி பேர் வந்தான், 30 பேர் செத்தான். 45 கோடி பேர் வந்ததுக்கு நீங்கள் உங்கள் கையில் தான் 45 கோடி. அளவுகோல் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அளவு. அதிகாரிகளே ரொம்ப நீங்க தாழ்ற அடிக்காதீங்க. தாழ்ற அடிக்கிற ஒரு அளவுதான், ஒரு அளவுதான். அளவுகோல் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அளவுகோல் இருக்கு, அந்த அளவுகளோட ஜால்ராடிங்க. அப்ப விஜய் பைபாஸ்ல இருந்து மெதுவா ஊர்ந்துகிட்டே வந்தப்ப ஆயிரக்கணக்கான கூட்டம் அவர் பின்னாடியே வந்தது. 30,000 பேர் கூடின இடத்துல ஒரு 30 போலீஸ் தான் இருந்தது. போலீஸ் பாதுகாப்பு 10ல. அறகுறையா வேலை செய்யறவங்க எதுக்கு சார் அந்த ஊருக்கு? இவங்களுக்கு நான் பூமரா தான் தெரியும், ஏன்னா பெர்ஃபெக்ஷன் பாக்குறேன். இவங்களுக்கு நான் பூமரா தான் தெரியும், ஏன்னா பெர்ஃபெக்ஷன் பாக்குறேன். எதை பண்ணாலும் பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கார்னர் செய்யப்படுகிறார். அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் விஜய் தான் காரணம் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே முயற்சிகள் நடைபெறுகிறது. நீங்களே தான் 4 இடத்துல குண்டு வச்சுதான் பேசிக்கிறாங்களே. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். அவர் திட்டமிட்டு அதை செய்திருப்பார் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது அயோக்கியத்தனம். இந்த நரேட்டிவை கட்டமைப்பது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முழுவதுமாக கட்டமைப்பது இந்த திமுக சார்பு ஊடகங்கள். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. திமுக காரங்களெல்லாம் வச்சு பொதுமக்கள் மாதிரி பேச வைக்கிறது, அவங்களெல்லாம் கருத்து சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி ஆரம்பித்து இவர்கள் செய்யக்கூடிய அசிங்கங்கள் டிராமாக்களுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இவர்கள் பிணம் தின்னி கழுகுகள் போல இதை வைத்து என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். சொல்லுங்க, எந்த ஆட்சிக்கும் போக கூடாது, இதுக்கு மாநாட்டுக்கு போக கூடாது, இதோட நிப்பாடுக்கணும், ஆட்சியை ஒதுக்கணும். அவன் போற ஊரெல்லாம் பெரு போனமாத்தே உங்களுக்கு அவன் மேல உட்காந்துக்கிறேன், சனங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்க இந்த மாநாடு போக கூடாது, அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே அவன் செய்ய மாட்டேன், தோத்துட்டே போய் கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஜோதிமணி
அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போகுது. இது சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போகுது. எதுக்கு ஓடி போகுது? ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலும் போர்டிங் பாஸ் வாங்கி உட்கார வச்சதுக்கப்புறம் தானே அவங்க வந்து பிளேனில் அனுமதிப்பாங்க. அதுக்கப்புறம் பிளேன் போய் திருச்சியில் இறங்கணும், அங்கேருந்து நீ கரூர் போகணும். நீ இங்கேருந்தே ஓடி போயிடுவியா? தேடலாம்னு நினைக்கிறதுக்கு பாருங்க, இதை விட ஒரு கேவலம் அசிங்கம் இருக்க முடியாது. நேற்று அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது விஜய், அதாவது நாமக்கல்லில் பேசும்பொழுது விஜய் அதிமுகவையும் சாடுகிறார். இதற்கு முன்னால் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக எங்கே இருக்கிறது என்று கூட கேட்டார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் பெருந்தன்மையோட இன்னைக்கு காலையில் வந்து அங்கே நின்று இதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த நரட்டிவையே மாற்றினார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. திமுக எப்படி அவன் வந்து அங்கே அந்த பாபா மர்கையா அவன் வந்து நின்ட்டான், அன்பில் மகேஷ் அவன் வந்து நின்றுட்டு அப்படியே அழறான், அப்படியே நாடகம் போடுறான், கண்ணில் தண்ணியே வர மாட்டேங்குதா. இவனுங்க எங்க எப்படி டிசைனா டைப்பா பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? இவனுங்க இந்த நாடகங்களை போடும்பொழுதுதான், அதாவது இந்த ஓவரா அப்படியே உணர்ச்சி வயப்படுற மாதிரி இந்த நாடகங்களை போடும்பொழுதுதான் இவங்க மேல சந்தேகம் கூடுகிறது. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல, ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. இங்கதான் நான் விஜய் அவர்களுக்கு ஒன்றை உணர்த்த நினைக்கிறேன், புரிய வைக்க நினைக்கிறேன். என்ன தெரியுமா? திமுக உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொன்னீங்க, திமுக மனித குலத்திற்கே எதிரி, இதுதான் உண்மை. அது மிகவும் ஆபத்தான மிருகம். எப்படி செருப்புகள் வீசப்பட்டது திடீரென்று? செந்தில் பாலாஜி குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது செருப்புகள் வீசப்படுகிறது. ஏன்? யார் திட்டமிட்டு ஊடுருவினால இருக்காங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன் கற்கள் வீசப்பட்டதாக தகவல் வருது? எப்படி கற்கள் வீசப்பட்டது? யார் வீசினார்கள்? நீங்க பாத்தீங்கன்னா எப்படி கற்கள் வீசப்பட்டது, யார் வீசினார்கள்? நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவரு சிஎம் சார், அதுக்கப்புறம் அவரு ஸ்டாலின் சார், இப்படி எல்லாம் பேசுறதுனால பிரயோஜனமே இல்லை. விஜய் அவர்களே, நீ கேட்கணும், ஏ ஸ்டாலின், உன்னதான் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியா உட்கார வச்சிருக்காங்கல்ல, நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கூட்டம் நடத்தினால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னது கடமை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதை விட உன்னுடைய காவல்துறைக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கணும். ஏன் நீயும் உன் உதவாக்கரை மகனும் வந்தால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் 5000 போலீஸ், 6000 போலீஸ், 8000 போலீஸ், ஸ்டாலின் இங்கிருந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறது, அதுவும் என்ன மோட்டர் வச்ச சைக்கிள், இதை மிதிச்சுட்டு போவாருன்னு நினைக்காதீங்க, மோட்டர் வச்ச சைக்கிள். இந்த மோட்டர் வச்ச சைக்கிளில் போய் சீன் காட்டுறதுக்கு இங்க இருந்து 3000 பேர் போலீஸ் எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல வந்து கேட்கறாங்க, அறிவாளிகள் மாதிரி. அது எப்படி 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறாரு. ஏங்க 4 கூட்டம் நடந்திருக்குங்க இதுக்கு வரைக்கும் விஜயோட, அந்த 4 கூட்டத்தில் வந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு அளவுகோலை ஏற்படுத்தி இருக்கலாம்ல. காவல்துறை அதைத்தான் செய்ய வேண்டும். அதை இந்த காவல்துறை செய்திருக்கிறதா என்றால் இல்லை. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இந்த போலீஸ், ஏசி, டிசி அதெல்லாம் பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். கொரோனா காலத்திலே இல்லாத கெடுபிடிகளை நீங்கள் இங்கே போடுகிறீர்கள். என்ன, கையை உயர்த்தக்கூடாது, விரல் காண்பித்து சைகை செய்யக்கூடாது, இப்படின்ட்டுலாம் நீங்கள் மாட்டுக்கு போடுறீங்க கண்டிஷன். இதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். खोपड़ी स्वयं लगवा ले। बाप 30, जज ने कहा जा कह दे अपने विष्णु से कि अपनी खोपड़ी स्वयं लगवा ले। बाप 30 वर्ष विधायक, 7 वर्ष सांसद, 5 वर्ष गवर्नर रह चुका हो और प्रपंची बेटा भाई भतीजा जीजा साला कॉलेजियम जज चुनो योजना से सीजेआई बनने को झुग्गी झोपड़ी से निकला संघर्ष बता रहा है। बाप कट्टर अंबेडकरवादी था तो बेटा अपनी हिंदू घृणा कैसे नहीं दिखाएगा? उसने भी तो 22 प्रतिज्ञाएं ली होंगी तो उसे यह कहना पड़ा। सीजेआई गवाही एक घटिया व्यक्ति है और ऐसे व्यक्ति को ऐसे पद पर बने रहने का कोई अधिकार नहीं। सुप्रीम कोर्ट की सर्वोच्च कुर्सी कोई कमोड नहीं कि जब मन करे आप हक दें। जो वहां की सर्वोच्च कुर्सी कोई कमोड नहीं कि जब मन करे आप हक दें। जो वहां इतनी नीचता भरी बातें कर सकता है वो बंद कमरों में हिंदुओं को लेकर पता नहीं क्या क्या कहता हो। पिटिशनर ने कहा कि खजुराहो में मुगलों द्वारा तोड़े गए भगवान विष्णु की खंडित मूर्ति पुनर्स्थापित की जाए और हिंदुओं के उपासना के अधिकार को सुरक्षा मिले। गवाही चाहते तो केवल डिसमिस्ड कहकर याचिका निरस्त कर देते, पर उसने निरस्त करने से पहले कहा जाओ अपने भगवान से कहो कि वो ही कुछ करे। तुम तो बड़े कट्टर विष्णु भक्त हो ना, तो जाओ और प्रार्थना करो उससे। आप सोचिए कि सीजेआई के पद पर बैठे गवाही ने
यह जानते हुए कि यह केस लाइव चल रहा है क्यों बोला होगा? उसे संदेश देना होगा कि कोर्ट केस लाइव चल रहा है क्यों बोला होगा? उसे संदेश देना होगा कि कोर्ट हिंदुओं को कहां रखता है। पर ध्यान रहेगा भाई, हिरण्यकशिपु ने भी अहंकारवश प्रहलाद से कहा था कि क्या इस खंभे में विष्णु है? उसे तो भूमि आकाश प्रातः रात्रि शस्त्र घर बाहर का वरदान था, फिर भी नरसिंह भगवान ने जांग पर रखकर घर की चौखट पर नाखून से फाड़ दिया था। तू तो केवल एक अम्बेडकरवादी मानव है, इतना अभिमान किस बात?